இன்றைய நாட்கள்ல பொதுவாக பேசப்படக்கூடிய ஒரு டாபிக் தான் மழை வீழ்ச்சி. எஸ், மழை வீழ்ச்சி எப்படி அளக்குறது? மில்லி மீட்டர்ல சொல்லுவாங்க. மழை வீழ்ச்சி சொல்றேன்னு 100 மில்லி மீட்டர், 50 மில்லி மீட்டர், 130 மில்லி மீட்டர், 500 மில்லி மீட்டர், இப்படி என்ன மழை வீழ்ச்சிய மில்லி மீட்டர்ல சொல்லுவோம். ஏன் மழை வீழ்ச்சிய மில்லி மீட்டர்ல சொல்றோம்? சிம்பிளாக நம்ம அவதானித்தோம்னு சொன்னா, மழை வீழ்ச்சி சொல்ற நேரம் உங்களது ஏரியால ஒரு மாவட்டத்தையோ அல்லது ஒரு நகரத்தையோ குறிப்பிட்டு சொல்லுவோம். உங்களது ஏரியால 1 மீட்டர் நீளம் 1 மீட்டர் அகலம் கொண்ட ஒரு பகுதியில பொழிய போற அந்த மழையால எவ்வளவு நீர் விழும், இதைத்தான் சொல்றோம். சிம்பிளி சொன்னா 100 மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி ஏற்படும் என்று சொன்னா அர்த்தம் என்னண்டால், பொழிய போகக்கூடிய அந்த மழையால 1 மீட்டர் நீளம் 1 மீட்டர் அகலம் கொண்ட, அதாவது 1 மீட்டர் வர்க்கம் பரப்பளவு கொண்ட பகுதிக்கு உள்ள 100 லிட்டர் தண்ணீர் சிந்த போகுது. கடைசியாக இந்த தித்வா, இந்த அசாதாரண சூழ்நிலையால இந்த இலங்கையில பொழிந்த மலைகள்ல இந்த மாத்தளை பிரதேசத்துல இந்த கம்மடு அந்த ஏரியால 1 மீட்டர் நீளம் 1 மீட்டர் அகலம், அதாவது 1 மீட்டர் வர்க்கம் பரப்பளவுக்கு உள்ள 24 மணித்தியாலத்துக்கு உள்ள 540 மில்லி மீட்டர் மழை பொழிந்தது. அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த இடத்துல 540 லிட்டர் நீர் விழுந்தது. எந்த அளவு? 1 மீட்டர் நீளம் 1 மீட்டர் அகலமான பகுதிக்கு உள்ள. எனவே உங்களுக்கு சிம்பிளா விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொன்னால், உங்களது வீட்டு கூரையிட பரப்பளவு எடுப்போம். நம்ம வீட்டு கூரையிட பரப்பளவு எடுத்தா வீட்டு கூரையிட நீளம் 10 மீட்டர்னு சொல்லுவோமே. கூரையிட ஒரு பகுதியை நான் எடுக்கிறேன், நீளம் 10 மீட்டர்னு சொல்லுவோமே, அகலம் 5 மீட்டர்னு சொல்லுவோமே. எனவே உங்களது வீட்டு கூரையின் பரப்பளவு 50 மீட்டர் வர்க்கம். இப்போது வானிலை அவதான மையம் எதிர்வு கூறுகிறது, உங்களுடைய ஏரியாவை குறிப்பிட்டு இந்த ஏரியால இன்று இரவு 100 மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி ஏற்படும் சொல்லி சொன்னா, உங்களோட வீட்டு கூரையிட மொத்த பரப்பளவு என்ன? 50 மீட்டர் வரும். வானிலை அவதான மையம் என்ன சொல்லுது? 100 மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சின்னு சொல்லுது. எனவே அவங்க சொல்றது என்ன? 1 மீட்டர் நீளம் 1 மீட்டர் அகலம், அதாவது 1 மீட்டர் வர்க்கம் பரப்பளவுக்கு உள்ள 100 லிட்டர் தண்ணீர் விழ போகுது. சோ உங்களோட கூரை எவ்வளவு பரப்பளவு? 50 மீட்டர் வர்க்கம். எனவே உங்களோட கூரையில பெய்ய போற 100 மில்லி மீட்டர் மழையால 5000 லிட்டர் நீர் விழப்போகுது. ஏனண்டா 1 மீட்டர் வர்க்கத்திற்கு 100 லிட்டர் நீர் தானே விடும் 100 மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சிண்டா. எனவே 50 மீட்டர் வர்க்கம் கூரைண்டா பெருக்கி பாருங்க, 5000 லிட்டர் நீர் விடும். கதைய சிம்பிளா விளங்கிக் கொள்ளுமா? இது எல்லாருக்கும் புரியுற மாதிரி சிம்பிளான ஒரு விளக்கத்தை தந்தேன். இது விளங்கினால் அறிவை பகிர்வோம், ஏனையவர்களும் பிரயோசனம் அடையும். சந்திப்போம் இன்னும் ஒரு பிரயோசனமான தகவலுடன்.